أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث الكتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبشر منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما بزدني علما رب زدني علما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜினிசான தலவன் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லா. இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நபிகளார் சந்தித்த சங்கடங்களை பற்றி. நபிகளார் சந்தித்த சங்கடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நாம எவ்வளவோ வசதியா நிம்மதியா வாழ்றோம்னு சொல்லலாம். நாம படுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நாம கஷ்டப்படுறோம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் நமக்கு டாஸ்க் கொடுத்துருக்கான். அதுல நாம எப்படி ஜெயிக்கிறோங்கிறது தான் நம்ம வேலை. என்ன இப்போ புருஷன் பேசல, பொண்டாட்டி புரிஞ்சுக்கல, பிள்ளை எதிர்த்து பேசலாம், இப்படியான காரணங்களுக்கு தான் நாம ரொம்ப கஷ்டம்னு சோர்ந்து போகிறோம். பாருங்க உலகம் எப்படி இருக்குன்னு. சோத்துக்கே கஷ்டப்படுற மக்கள் உள்ள நாடு இருக்கு. பாலஸ்தீனத்தை பாருங்களேன், மக்கள் இருக்க வீடு இல்லாம சோறு இல்லாம நாட்டுல இருக்கவே முடியாத சூழ்நிலை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுதாங்க கஷ்டம். எல்லாம் என்ன சொல்றான், மேல உள்ளவங்களை பார்க்காத கீழே உள்ளவங்களை பாருங்க. அப்பதான் எல்லாம் நம்மள எவ்வளவு நல்லா வச்சிருக்காங்கன்னு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவறதுக்கு முன்பு நல்லா வசதியா வாழ்ந்தவங்க தானே. நல்ல மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க, சொத்து சுகம் எல்லாம் உள்ள மனிதராக தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அவங்கள நபியாக்குனப்புறம் அவங்க வாழ்க்கை கஷ்டம்தான். இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்கல்ல. பொதுவாக வசதியாக வாழ்ந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் கவலைப்படுவாங்க. ஆனால் நம்ம ரசூலு, நான் அப்படி வசதியாக வாழ்ந்தேன், எல்லாம் போச்சு கஷ்டப்படுறேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லி கட்டலை. முழுசாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்க. நாமும் அப்படிதான். அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுத்துருக்கானோ அதை மனசார ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தோன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். அதுக்காக கஷ்டப்படணும்னு சொல்லலை, கஷ்டம்னு நினச்சா செய்யலாம். முழுசாக அவனை நம்பி அல்லாஹ் நமக்கு நல்லதை செய்வான்னு பாரத்தை அவன் மேலே போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துருக்க வேண்டியது தான். நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏராளமான சங்கடங்களை சந்திச்சு தான் இருப்போம். சில சங்கடங்கள் நம்மளை பாதிச்சிருக்குனாலும் அதுலேருந்து ஏராளமான பாடங்களை நம்ம கற்றுருப்போம். அதுபோல தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையிலும் சில நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு. அந்த நிகழ்வுகளை உண்மையிலே நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன என்பதை பார்ப்போம். நபிகளாரின் நற்குணத்தை பற்றி பார்ப்போம். முகமதே, நீ மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள். இது அல் குர்ஆன் 68:4. கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் நீ இருந்து இருப்பீரானால் உம்மிடம் அவர்கள் வெருண்டோடி இருப்பார்கள். இது அல் குர்ஆன் 3:159. அப்புறம் நபிகளார் கடுமையாக பேசிய கிராமவாசி. அது ஒரு என்ன ஹதீஸு, புகாரி 2390 அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இப்போ உள்ள கிராமவாசின்னா காட்டரபின்னு தானே சொல்லுவாங்க. ஒன்றும் எழுத படிக்க தெரியாதவங்களாம் அப்படி ஒரு மாதிரியாக தானே இருப்பாங்க. கடுமையாக நடந்துக்கிறவங்கள தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கிராமவாசி என்ன இருக்கிறான்னா, ரசூல்கிட்ட அவருக்கு ஒட்டகம்னா கடன் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஒட்டகத்தை திருப்பி கேட்குறாங்க. அப்போ ரசூல்லாட்ட அவர் கடுமையாக பேசுகிறாரு. அவர் கடுமையாக பேசும்போது நபித்தோழர்களுக்கெல்லாம் நம்ம ரசூல் எப்படி பேசுகிறாங்களேன்னு கோவப்பட்டு அவரை தண்டிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, தோழர்களை நோக்கி அவரை தண்டிக்காதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வாங்கினவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது. அதனால நீங்கள் அவரை ஒன்றும் செய்யாதீங்க, அவருக்கு ஒரு ஒட்டகத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபித்தோழர் சொல்கிறாங்க,
அவங்களுக்கு தர வேண்டிய ஒட்டகத்தின் வயசை விட அதிக உள்ள வயசு உள்ள ஒட்டகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அதை வாங்கி அவர் கொடுத்துருங்க. ஏன்னா நல்ல முறையில் கடனை திருப்பி செலுத்துவோரே உங்களில் சிறந்தவர்னு கூறுறாங்க. அப்புறம் எப்படி பாருங்களேன், ஒருவரிடம் நம்ம கடன் வாங்கியிருந்தா அவர் அந்த கடனை சபையில் வச்சு 4 பேர் முன்னாடி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, சங்கடமாக நினைப்போம். இப்படி சபையில் வச்சு நம்ம அசிங்கப்படுத்திட்டாருன்னு கூட நினைப்போம். ஆனால் நபிகளாருக்கு முன்னால் கடுமையான வார்த்தைகளால் வசப்படுறாரு. சஹாபாக்கெல்லாம் வந்து ஆவேசம் அடைகிறாங்க. அப்படி இருந்தும் கூட நபிகளார் ஒரு புறம் சஹாபாக்களை அமைதிப்படுத்திட்டு, மறுபுறம் அவர் சபையில் இப்படி பேசிட்டாருன்னு நினைக்காம அவருக்கு உரிமை உண்டுன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அதுமாரி இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போர்லேருந்து திரும்பி வரும்போது அப்போ எல்லா மக்கள், கிராம மக்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு என்னது சமுரா என்னும் கருவேல முள் மறை நபி ஸல்லல்லாஹு நெருக்கி தள்ளிக்கிட்டே போய் அதை அந்த சால்வையை கழுத்தில் போட்டுப்பாங்கல்ல, இழுத்துட்டே போய் போட்டாங்க. அந்த முள்ளில் விழுந்துட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நின்று, என் சால்வை என்னிடம் கொடுங்கள். என்னிடம் இந்த முள் மரங்களின் எண்ணிக்கையில் ஒட்டகங்கள் இருந்திருந்தாலும் கூட அவற்றை உங்களிடம் பங்கிட்டு விட்டிருப்பேன். பிறகு என்னை நீங்கள் கருமையாகவும் காண மாட்டீர்கள், பொய்யனாகவும் காண மாட்டீர்கள், கோழையாகவும் காண மாட்டீர்கள் என்று கூறினார்கள். இது வந்து அறிவிப்பவர் ஜுபைர் இப்னு முய்யிம் ரலி, நூல் புகாரி 2821. நாம் வாழும் இக்காலகட்டத்தில் எத்தனையோ அரசியல் தலைவரை பார்த்துருக்கோம். அவங்க அணிஞ்சிருக்க ஆடை கூட கரைப்படையாமல் பாதுகாப்பாங்க. மக்களை சந்திக்கவும் மாட்டாங்க, மக்களுடைய தேவை நிவர்த்தி செய்யவும் மாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்தாங்க, மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செஞ்சாங்க. அப்படி ஒரு சூழலில் தான் கிராம மக்கள் தர்மம் கெட்டு நபிகளார் முள் செல்லில் தள்ளி விட்டாங்க. அதுபோல் இன்னைய தலைவங்க நேர்ந்தால் என்ன பண்ணுவாங்க, மக்களை தடியடி அடித்து அவ்வளோதான். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட ரசூல்லா வந்து பாருங்க கோவப்படலையாம். முள்செல்லதல்ல கூட ஒரு நபி இப்படி செய்து விட்டார்களே என்று கூட என்னால், மாறாக முள்ளின் எண்ணிக்கை அளவுக்கு பாருங்க, குத்துன முள் எண்ணிக்கை எவ்வளோ இருந்தால் அவ்வளோ இருந்தாலும் தர்மம் செய்வேன்னு கொடுக்காம போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்னொரு ஹதீஸ் வந்து, ஒரு கபூர்கல்ல வந்து ஒரு பெண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அல்லாஹ் அந்த ரசூல் வந்து அந்த பக்கம் போகும்போது, அல்லாவே அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு என்றார்கள். அதுக்கு சொல்லவும் அவங்க வந்து ரசூல்லாங்கிறது அந்த பெண்மணிக்கு தெரியாமன்னா என்ன சொல்கிறாங்க, என்னை விட்டு அகன்று செல்வீராக, எனக்கு ஏற்பட்ட இத்துன்பம் உனக்கு ஏற்படவில்லை என்று ரசூலா யாருன்னு தெரியாதனால தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, நீ இப்படி ஏமா பேசுனா, இது வந்து ரசூல்லான்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து ரசூலா இருந்த இடத்துக்கே போய், அங்கெல்லாம் காவலாளர்கள்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ மாரி என்ன பிளாக் ஹெட்டில் இதெல்லாமா வச்சுருக்குறாங்க. அல்ல, ரசூல் வந்து ஒரு ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க, எப்படி சாதாரணமாக இருந்திருக்காங்க பாருங்க. அங்கே காவலாளிகள் எவரும் இல்லை, நான் உங்களை யாரென்னு அறியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அவரிடம் கூறினார். பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கை கொள்வது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. ஏன்னா கபருக்கிட்ட இருந்து அழுகுறதுன்னா என்ன, நமக்கு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு தானே அழுகுறாங்க. அப்படிங்கிற யார்கிட்ட பேசுகிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு கடுமையாக பேசிடுறாங்க பாருங்க. அதுக்கு தான் ரசூல்லா இந்த இதை சொல்கிறாங்க, பொறுமைங்கிறது புலம்பி கிளம்பி தவிச்சிட்டு சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் வர்றது கிடையாது, துன்பம் ஏற்பட்டவுடன் கை கொள்வதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அறிவிப்பாளர் ஏன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலி, புகாரி 1883. அல்லாவுடைய தூதரும் மக்களின் ஜனாதிபதியாக திகழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து அப்பெண் அப்படி பேசி கூட நபிகளை யதார்த்தமாக கடந்து போயிட்டாங்க. அப்பெண் மீது கோபப்படவும் இல்லை, மாறாக என்ன செஞ்சுருக்காங்க, உபதேசம் தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நபிகளோட அணுகுமுறையும் அணுகிய விதமும் நமக்கு மிகப்பெரிய பாடமாக அல்லாஹ் வைத்திருக்கான். அப்புறம் இன்னொரு நிகழ்வையும் பாருங்க. அதுபோல் அதுவும் ஒரு காட்டரபி தான். ரசூல்லா போகும்போது இந்த சால்வை போட்டுப்பாங்க கழுத்தில், அதை பிடிச்சி இழுக்கவும் அது வந்து கடினமாக இருக்குமா. அப்படி இழுக்கும்போது கழுத்தில் கூட அதை செவந்துருமா. ரசூல்லாவே மென்மையாக உள்ளவங்க, அவங்கள பிடிச்சி இழுக்கவும் இப்படி செவந்துட்டா, எதுக்கு இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா, எனக்கு ஏதாச்சும் கொடுங்கிறதுக்காக. அந்த தர்மத்தை கேட்குறவங்க எப்படி பிடிச்சி இழுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி ரசூல்லா வாழ்ந்துருக்காங்க. பிடிச்சி கேட்கும்போது பிறகு அவர், முகமதே, உங்களிடம் உள்ள அல்லாவின் செல்வத்திலிருந்து எனக்கு கொடுக்கும்படி கட்டளையிடுங்கள், எப்படி கேட்குறாரு பாருங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திரும்பி பார்த்து சிரித்து விட்டு பிறகு அவருக்கு கொடுக்கும்படி ஆணையிட்டார்களாம். இது வந்து அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலி, நூல் புகாரி 6088.
நபிகளார் கழுத்தில் சால்வையாக நெருக்கி தர்மம் கேட்ட கிராமவாசியை சிரித்தபடி அவருக்கு தர்மம் கொடுத்த நபிகளார் கட்டளையிட்டார்கள். எந்த மாதிரியான ஒரு சூழல், ஆனால் நபி அவர்கள் எப்படி அணுகினார்கள்? நபிகளாரின் அணுகுமுறை நம்ம மெய் சிலிர்க்க வைக்கிறது. இன்னைக்கு நம்ம இடத்துல இப்படி ஒரு தர்மம் கேட்டால் நாம் என்ன எப்படி பேசிடுவோம்? வார்த்தையால் கூட திட்டிருக்க மாட்டோம். ஆமாம், அப்படி திட்டி அனுப்பிடுவோம். தர்மம் கேட்குறதே தர்மம், இதில் இருக்கு இவ்வளோன்னு சொல்லி நம்ம அவர் திட்டி தீர்த்து போகும்ல. அல்லாவின் தூதர் அவர்கள் நமக்கு அனைத்திலும் ஒரு அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்திருக்காங்க. அல்லாவின் இறுதி நாளையும் நம்பி அல்லாவை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது அல் குர்ஆன் 33:21. ரசூல்லா பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ சங்கடங்களை அனுபவிச்சிருக்காங்க. இதேமாரிலாம் அதுவும் சாதாரணமாக இருந்தால் கூட அனுபவிக்கிறதுல பெருசாக தெரியாது. அவங்க ஒரு நாட்டுக்கு அதிபதியாக இருந்து அல்லாவுடைய ரசூல்லா இருக்கிறவங்களே பாருங்க அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னு. அதெல்லாம் தாண்டி தான் ரசூல்லா அவங்க அவ்வளோ தலைவராக இருந்தே எவ்வளோ சங்கடங்கள்லாம் தாண்டி தான் மக்களுக்கு நன்மையை தான் செஞ்சுருக்காங்க. அதுபோல் நம்ம நமக்கு ஏற்பட்ட சங்கடங்களை எல்லாம் பெருசாக நினைக்காம அல்லாஹ் பக்கமும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த வழிமுறையில் நடந்து அல்லாவிடம் நன்மக்களாக போய் சேர பிரார்த்தித்தவளாக கேட்கும் உங்களுக்கும் சொல்லும் எனக்கும் அல்லாஹ் அந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹித் அல்வான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.